நம்மளுடைய அறநருள் அறக்கட்டளையும் விளக்கு கடையும் இணைந்து நடத்தும் மகா கந்த சஷ்டி பாராயணம் ஒரு நாள் 36 கொண்டு 2வது முறையா திருவண்ணாமலை மாவட்டத்துல திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய மீனாட்சி கல்யாண மண்டபத்துல இருக்கு. அது என்னவோ அருணகிரிநாதர் பிறந்த ஊர் அப்படின்றதுனால காலையில 5:30 மணில இருந்து 6:30 மணி வரைக்கும் அறுபடை வீடு திருப்புகழ் பாராயணம் முதல்ல இருக்கு. இங்க பண்ணின மாதிரியே நிறைய வசதிகள் உங்களுக்காக பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படியே ஆரம்பிக்கும் போது ரொம்ப அழகா இருந்தது. போக 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 நீ எத்தனை தடவை இருக்குன்றதையும் பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஆனா 30 தாண்டும் போது நம்மள அறியாம கண்ணீர் வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு சென்னையில இருந்து நிறைய பாடகர்களும் வர்றாங்க. இந்த தடவையும் சுர்முகி நம்மளோட இணைஞ்சு இருந்து நான் இருந்து நடத்தி கொடுக்கறேம்மான்னு சொல்லியிருக்காங்க. 36 முறை பிரசாத வகைகளும் 36 பழ வகைகளும் அன்னைக்கு படைக்க இருக்கிறோம். அந்த கையில வேலை பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அவ்வளவு அழகா தனிச்சு இருந்து நமக்கு மிகப்பெரிய கருணை செய்யறதுக்காக முருகப்பெருமான் அங்க அருள் புரிய இருக்காரு. அந்த நாள் என்ன நாள் அப்படின்னு பார்த்தோம்னா அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு தெப்பமா நிறைவு விழா. அன்னைக்குதான் நிறைவு விழா. அன்னைக்கு முருகப்பெருமானுக்கு தெப்பம் இருக்கு. அதே மாதிரி சண்டிகேஸ்வரர் தீப விழான்னு சொல்றாங்க. அத இந்த நிகழ்வு எல்லாம் அப்படியே அதுவா அமையுது அப்படின்னு தான் சொல்லணும். திருவண்ணாமலையில இந்த கல்யாண மண்டப விஷயமா இதுல இந்த கலந்துக்கக்கூடிய அன்பர்களுக்கு எந்தவித கட்டணமும் நாம வாங்கல. அவங்கவங்க விருப்பப்பட்டு உங்களுடைய உபயமா நீங்க ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைச்சா செய்யலாம். இந்த நிகழ்வுல நீங்க கலந்துக்கிறதுக்கு கண்டிப்பா முன்பதிவு பண்ணியிருக்கணும். அறநருள் அறக்கட்டளை இதுக்காகவே இணையதளம் ஒண்ணு நாம உருவாக்கி இருக்கிறோம். முன்பதிவு கண்டிப்பா வேணும். ஏன்னா அந்த இடத்தோட கொள்ளளவு கம்மியா தான் இருக்கு. வழக்கம் போல காலையில 7 மணிக்கு ஆரம்பிக்கிறது, மாலை 4:30 மணிக்கு நிறைவு பெறும். அப்படி ஒரு வைப்ரேஷனை நான் கற்பனையில நிறையவே பார்த்துட்டு இருக்கேன். நீங்களும் உங்க மனக்கண்ணால பாருங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க அத்தனை பேரும் கலந்துக்கோங்க. பாலதேவராய சுவாமிகள் எழுதிய இந்த கந்த சஷ்டிக்கு இத்தனை வருடங்கள்ல இப்போ நாம எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த முயற்சி உங்க எல்லாருடைய ஆதரவாலும் நல்லா நடந்துட்டு இருக்கு. எல்லாருடைய நலனுக்காகவும் நடக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தையும் ஏற்றத்தையும் தரக்கூடிய அந்த நாளா இந்த டிசம்பர் 6 இருக்கும் அப்படின்னு நம்புறேன். எல்லாரும் வாங்க. கம்பத்து இளையனார் முன்னாடி நம்ம அத்தனை பேரும் உட்கார்ந்து 36 முறை கந்த சஷ்டி மகா பாராயணம் செய்யலாம்.